ஸோ டிஃபரன்ஸ் சரியா நினைக்கிறேன் ப்ரோ. இவங்க வந்து யங்ஸ்டர், இவங்க வந்து அடல்ட். ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா எல்பி பேர்ட் ஃபார்ம் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா டேம்டு பேர்டு எல்லாமே கிடைக்கும். பாருங்க, சுற்றி பேர்ட்ஸ்லாம் இருக்கு. என் கையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு காக்டெயில் இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா டேம்டு பேர்டு தான். என்னென்ன பேர்டு இருக்கு நம்ம பிரதர் கிட்ட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லோகேஷ் பிரதர் தான் நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ப்ரோ நமக்காக பண்ணுவீங்களா? கண்டிப்பா ப்ரோ. ஸோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நம்ம ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்பி பேர்ட் ஃபார்ம். நம்ம வந்து சென்னை வில்லிவாக்கத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கோம். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஆப்பிரிக்கன் லோபர்ட்ஸ் இருக்கு, காக்டெயில்ஸ் இருக்கு, ஸ்மால் கனியர் இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன் கனியர்ஸ் இருக்காங்க. சன் கனியர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க, செமியும் இருக்கு. இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லி டேம்டு சன் கனியர்ஸ் உங்ககிட்ட கிடைக்கும். சுத்தமா ஜீரோ பைட்டிங் இருக்கும். இது எல்லாமே டிஎன்ஏவோட நம்ம கிட்ட இருக்கு. அடல்ட் பேர். இது மேல ப்ரோ? ஆமா, இது மேல் இருக்குது. சன் கனியர் தானே? ஆமா ப்ரோ, சன் கனியர். இவங்க வந்து அடல்ட் ப்ரோ. இவங்க அடல்ட் மேல். ஓகே, கிடைக்காதெல்லாம் ஜீரோ பைட்டிங் ப்ரோ. இவங்க டிஎன்ஏவோட இருக்காங்க நம்ம கிட்ட. டிஎன்ஏவோட இருக்காங்க. நல்லா நம்ம கமெண்ட்லாம் நல்லா சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். சூப்பரா பண்ணுவாங்க. கலரேஷனோட பாருங்க, அதான் லிப்பிங் அப்படி இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஏஜ் எவ்வளோ ப்ரோ இருக்கும்? இது வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 years ப்ரோ. அது 2 years, ஆல்மோஸ்ட் 2 years. ரெடி டு ப்ரீட். ஆக்சுவலி டேம்டு இது. சில பேர் வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காக வேண்டாடின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து டேம்டு பேர்ட்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல கம்பெனி என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து சன் கலர்ன்றதுனால எப்பவுமே வந்து மார்க்கெட் இருக்கும் சன் கலருக்கு. நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த கலருக்காகவே. ப்ரோ யாருக்கு இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க சன் கலர் வந்து? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக சன் கலர் வந்து நான் யாருக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னு நான் சொல்றேன். சன் கலர் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகம் இருக்கும் சன் கலருக்கு. ஓகே, ஆனால் லைஃப் ஸ்பேன் ஜாஸ்தி. அது வந்து ஒரு ப்ளஸ் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வந்து ரொம்ப சவுண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஆமாம், அதிகமாக இருக்கும். ஆமாம், இது வந்து நெய்பர்ஸ்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா இது சன் கலர் செட் ஆகாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் வந்து காக்டெயில், ஸ்மால் கலர் அவங்களுக்கு வந்து நீங்கள் போகலாம். அவங்க கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சவுண்ட் இருக்காது. ஆமாம், கம்பேரிட்டிவ்லி சன்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அந்த மாதிரி ஓனாக வச்சிருக்கவங்களுக்குலாம் தாராளமாக ப்ரீட் பண்ணலாம் ப்ரோ. ப்ரீட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேம்டு ஃபோக்கஸ் வச்சுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஏஜ் எவ்வளோ வரும் ப்ரோ நார்மலாக சன் கலர்லாம்? சன் கலரோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 25 years ப்ரோ. 25 years. ஆமாம், நீங்கள் வந்து நல்ல டயட் கொடுத்து நீங்கள் பேர்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 25 years ப்ளஸ் தான். ஸோ இப்போ நம்ம டயட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ். இப்போ வந்து வின்டர் சீசன்றதுனால வந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரெலாம் வந்து நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த கோல்டு வந்துடும், அப்புறம் மோஷன் ப்ராப்ளம்லாம் வந்துடும்ன்றதாக கொடுக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த கொண்டைக்கடலை, அதுக்கப்புறம் கோதுமை அந்த மாதிரி கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் பேர்ட் நல்லா சாப்பிடும். அது இல்லாமல் ஃப்ரூட்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ்னால் வந்து இப்போ கோவா, ஆப்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாயா நல்லா சாப்பிடுவாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து பேர்டை செட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ வந்து உங்களோட ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குல்ல பேர்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் சீடு அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கா ப்ரோ? இல்லை, அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து வந்து பேர்டை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணிக்கோங்க. கால் பண்ணிட்டு உங்கள் டவுட்ஸ் எதாவது கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்ட்டு நான் சொல்லுவேன். சூப்பர் சார். ஓகே, வேற காட்டுறீங்களா? ஓகே ப்ரோ, நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இது பைனாப்பிள் கண்ணூர்ல? ஆமாம் ப்ரோ, பைனாப்பிள் ரெட் ஃபேக்டரி. இவங்க வந்து ஆக்சுவலாக ஆமாம் ப்ரோ, இவங்க ஆக்சுவலாக ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டேம்டாக இருந்தாங்க. டேம்டாக இருந்து இவங்க வைல்டாக பண்ணது. இப்போ கையில் ஃபுட்லாம் கொடுத்தா வாங்குவாங்க. சும்மா நீங்கள் கையில் வச்சா ரெஸ்பாண்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாங்க அவங்க. ஸோ பாக்ஸ் வச்சா ஆக்சஸ் பண்ணிட்டு ப்ரீட் ஆயிடுவாங்க அவங்க. ரெடி டு ப்ரீட் ப்ரோ. அது நான் வந்து இதுக்கு ப்ரீடிங் அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படி ப்ரோ, சேல்ஸ்க்கா ப்ரீடிங் வச்சிருக்கேன்? இல்லை ப்ரோ, நான் வந்து ப்ரீடிங்காக வச்சிருக்கேன். ஆமாம், என்னோட ஓன் கலெக்ஷனாக வச்சிருக்கேன். ஸோ இதுல இருந்து வர சிக்ஸ்லாம் வந்து சேலுக்கு வரும். அது சேலுக்கு வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேவைப்பட்டா சிக்ஸ் வாங்கிக்கலாம். எத்தனை முட்டை வரும் ப்ரோ இது? இது வந்து என்கிட்ட வந்து 5 to 6 வைக்க ப்ரோ என்கிட்ட. ஆமாம், ரொம்ப ஓல்டு லைனேஜ் பேர்டு இது. அதனால பேரண்டிங்கும் சூப்பராக இருக்கும், சிக்ஸ் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். இல்லை, அந்த காலத்து பேர்ட்லாம் கொஞ்சம் கெத்தாக இருக்கும்ல, கொஞ்சம் சைஸ் பெருசாக. ஆமாம் ப்ரோ, சைஸ் சூப்பராக இருக்கும், பேரண்டிங் சூப்பராக இருக்கும். எப்படி சொல்றதுன்னா இப்போ ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கும் பேர்டுக்கு. இப்போ வந்து ஒரு 5 சிக் வச்சு 6 சிக் வச்சுனாலும் சரி, அவங்க சூப்பராக வந்து ஹேட்ச் பண்ணிட்டு ஃபீட் பண்ணி ரேஸ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, அது ஏன் ப்ரோ போக போக அது சைஸ் குறையுது பேர்டுக்கு? இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக வந்து பேர்டு வந்து சைஸ் குறையது இல்லை ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக எப்படி வந்து ப்ரீடிங் பண்ணுவேன்னா, ஒன்ஸ் வந்து இப்போ பேர்டு வந்து ப்ரீட் ஆயிடுச்சு, சிக்ஸ் ஹேட்ச் ஆயிடுச்சுன்னா
மேக்ஸிமம் 25 days இல்லைன்னா 30 days தான். பேரண்ட்ஸ் வந்து சிக்ஸ் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் நான் சிக்ஸை நான் வெளில எடுத்துட்டு நான் கம்ப்ளீட்டா வந்து ஹேண்ட் ஃபீடிங் தான் பண்ணி நான் ரேஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ யாராச்சும் கேட்கறாங்க அப்படின்னா நான் ஹேண்ட் ஃபீடிங் செஞ்சு நான் சிக்ஸை கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 5 சிக்ஸுமே வந்து நீங்க பேரண்ட் நீங்க வச்சிருக்கீங்க, பேரண்டே வந்து ஃபீட் பண்ணி ரேஸ் பண்ணுன்றப்போ போர்டு ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆக தான் செய்யும். ஏன்னா வந்து ஒரு 5 சிக்கை வந்து அது ஃபீட் பண்ணி ரேஸ் பண்ணி வெளில கொண்டு வரது இல்ல, அந்த மாதிரி டைம்ல போர்டு கொஞ்சம் வீக் ஆக தான் செய்யும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க நல்லா ரெஸ்ட் கொடுத்துட்டு நல்லா நீங்க டயட் கொடுத்துட்டு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ப்ரீடிங் போட்டீங்க அப்படின்னா அந்த நார்மலா அந்த சைஸ் அவங்க வந்துருவாங்க. இவங்க ப்ரோ கீழே ஸோ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ ஷேடட் ப்ரோ. இவங்க நல்லா ப்ரீடிங் பேர் தான். நம்ம கிட்ட இருக்கிற ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு லாட் மட்டும் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து நான் வச்சிருக்க 30 பேர்ல இருந்து வந்த ஸ்டிக்ஸ் தான் அவங்க வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன்று டிஎன்ஏ போடல நெக்ஸ்ட் அவங்க சேல் வந்துடுவாங்க. அது வந்து வீடியோல வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இவங்களும் எப்படி ப்ரோ சேல் நான் ப்ரீடிங் பேரா? எல்லாம் ப்ரீடிங் பேர் தான் ப்ரோ. உங்களுக்கு வந்து இது சேல் பேருனா கூட நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஓகே சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு பைனாப்பிள் ஆக்சுவலா. நான் மோஸ்டா பாத்தீங்கன்னா நான் பைனாப்பிள் கலர் தான் வச்சிருப்பேன். ஆமா பைனாப்பிள் கலர் தான் வச்சிருப்பேன். ஏன்னா வந்து எனக்கு பைனாப்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும். இங்க ஒரு பாக்ஸ் கீழேயும் பைனாப்பிள் தான். ஆமா ப்ரோ எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே பைனாப்பிள் தான் ப்ரோ இருக்கு என்கிட்ட. பைனாப்பிள் இருக்கும், அப்புறம் கிரீன் சீக் இருக்கும். கிரீன் சீக் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். வந்து அந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோ ஸோ இவங்க வந்து கிரீன் சீக் பேர் ப்ரோ. இவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்பாங்க. நிறைய பேர் இப்போ பைனாப்பிள் மாதிரி வந்து இந்த பறி வந்து அவங்க லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கொஞ்சம் டார்க்கான ஷேடு, கீழே பார்த்தீங்கன்னா கிரிம்சன் மாதிரி வந்து நல்லா ரெட் கலர் மார்க்கிங் வரும் உங்களுக்கு. நல்லா இருக்கும் அந்த போர்டு பார்க்க. இவங்க ப்ரோ பைனாப்பிள்லேயே வித்தியாசமா இருக்காங்க சார். ஆமா ப்ரோ இவங்க ரெட் ஃபேக்டர் ப்ரோ. இவங்க ஹைப்பர் ரெட் ஃபேக்டர் இவங்க. ஸோ பைனாப்பிள் கூட வந்து நான் எல்லோ ஷேட் போட்டிருக்கேன். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி பண்ணலாமா பைனாப்பிள்? நார்மலா பண்ணலாம் ப்ரோ. நீங்க வந்து கிரீன் சீரிஸ் போட்டு பேர் பண்ணலாம், கிரீன் டு ப்ளூ போட்டு நீங்க பேர் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இவங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கிளட்ச் இவங்க. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரிசல்ட் வந்ததுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்றேன். பைனாப்பிள் அகைன்ல? ஆமா ப்ரோ அதுவும் பைனாப்பிள் தான் ப்ரோ. இதுல அந்த பாக்ஸ் கட்டிருக்கீங்களா சைடுல? ஆமா ப்ரோ எல்லாத்துமே சைடுல கட் பண்ணிருக்கேன் பாருங்க. காக்டெயில் எப்பவுமே இருக்கணும் உங்ககிட்ட? காக்டெயில் எப்பவுமே இருக்கும் ப்ரோ நம்மகிட்ட. இப்போ நான் வந்து இப்போ பிரீட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் காக்டெயில்ஸ், கன்னியூர், சாரி ஸ்மால் கன்னியூர் இருந்தாலும் சரி, சன்னா இருந்தாலும் சரி, எந்த படம் சரி எப்பவுமே என்ன ஸ்டாக் இருக்கும். இந்த பேர்ட்ஸ் இல்லாம உங்களுக்கு வரதா பேர்ட்ஸ் வேணும்னு சொன்னா கூட நான் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட முடியும். இதெல்லாம் ஓன் இதா ப்ரோ? ஒரு இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட வந்து சிக்ஸ் தான் இவங்க எல்லாமே. இப்போ நான் ப்ரீவியஸா உங்ககிட்ட வீடியோல சொல்லியிருப்பேன். அவங்களாம் என்ன ப்ரீடிங் பண்ணி இப்போ ரெஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அந்த சிக்ஸ் தான் இவங்கலாம். ஆல்மோஸ்ட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 months பக்கம் வந்துட்டாங்க. இவங்க ஆல்மோஸ்ட் ரெடி டு ப்ரீட் தான். டிஎன்ஏ போடணும். டிஎன்ஏ போட்டுட்டு தனித்தனியா பேரிங் பண்ணி போட்டோ செய்யலாம். நார்மலா சேல்ஸ் இல்லை ப்ரோ. நான் கன்யூர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎன்ஏ போட்டு தான் கொடுப்போம். நம்ம பெல்லி ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து பண்றது அதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. ஒன்லி டிஎன்ஏ போட்டு தான் நம்ம பேரா செப்பரேட்டா கொடுக்குறது. இது ரெடி டு சேல்ஸ்ன்னு சொல்லலாம்ல? தாராளமா சொல்லலாம் ப்ரோ. சப்போஸ் யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம். எது கேட்டாலும் கொடுத்துருவோம் ப்ரோ. எது கேட்டாலும் கொடுத்துருவோம். இது காக்டெயில் ப்ரோ? அது காக்டெயில் சேல் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ இவங்க வந்து அல்பினோ காக்டெயில் டீம்டு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ற பேர்டு அது அல்பினோ. ஸோ ஒன்று இப்போ நிறைய பேர் எப்படி ப்ரிஃபர் பண்றாங்கன்னா ஒன்று அல்பினோ ப்ரிஃபர் பண்றாங்க, இல்லை லுட்டினோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து இந்த சீரீஸ்ல வந்து எப்பவுமே வந்து நம்ம டீம் இருக்கும். ஸோ வந்து அடல்ட் கிட்டலாம் இருக்கும் நம்ம கிட்ட, யங்ஸ்டரா இருந்தாலும் சரி செமியா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட டீம் இருக்கும். இப்போ வந்து நீங்க பார்த்தாலே தெரியும் பேர்டு வந்து 0 பைட்டிங் இருக்கும். நீங்க வந்து கை வச்சு பார்த்தாலும் சரி பேர்டு வந்து நிப் பண்ணுமே தவிர்த்து அந்த பைட்டிங் அந்த இஷ்யூவே உங்களுக்கு இருக்காது. அது நீங்க கிளீனா பார்க்கலாம் இந்த வீடியோலயே. ஆமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியா வந்து டீம் நம்ம கிட்ட இருக்கும். நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். பைட் பண்ணல ப்ரோ? இல்ல சுத்தமா பைட்டிங் இருக்காது ப்ரோ. எதுவுமே பண்ணாது. இப்போ நான்லாம் வச்சுன்னா ஆன்ஃபீடும் பண்ணலாம்ல? இதுக்கு தாராளமாக பண்ணலாம். ஒரு ஆன்ஃபீடிங் சிக்ஸும் வந்து நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும். ஆன்ஃபீடிங் சிக்ஸும் ஆன்ஃபீட் பண்ணீங்கன்னா ஆன்ஃபீடிங் ஃபார்ம்லாம் நம்ம கிட்ட கிடைக்கும். ஓனா பண்ணுவீங்க? இல்லை ப்ரோ ஆக்சுவலா அதுக்கு ஓனான்னு கிடையாது. நம்ம கிட்ட ஆன்ஃபீடிங் ஃபார்முலாஸுக்கு இருக்கு. ஆன்ஃபீடிங் கிட் அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. இல்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸ்டாக் இருக்கு. ஸ்டாக் இருக்கு. ஆன்ஃபீடிங் ஃபார்முலா அந்த கிட்டே இருக்கு நம்ம கிட்ட. கிட் எடுத்தீங்கன்னா ஆன்ஃபீடிங் கிட் நீங்க நம்ம கிட்ட சேர்த்து நீங்க எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கு. சரி விட்டுருங்க. எப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்துருக்கீங்க? நான் வந்து ஃபீல்டில் வந்து எனக்கு வந்து ஒரு 5 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நான் ஸ்டார்டிங் வந்து பஜ்ஜீஸ்லேருந்து வந்தேன். பஜ்ஜீஸ்லேருந்து அப்புறம் சிஞ்சஸ் வந்தேன். சிஞ்சஸ் வந்ததுக்கப்புறம்
சரி சும்மா வந்து ஒரு ஆப்பிரிக்கன் வந்து ஒரு பேர் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் காக்டெயில் ஒரு பேர் கலெக்ட் பண்ணது. அதுக்கப்புறம் அவங்களாம் பிரீட் பண்ணி நம்ம இவ்வளவு தூரம் ஃபார்ம் மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க அவங்க. சூப்பர் பிரதர். நம்ம ப்ரோ இப்போ ஆரம்பிக்கும் போது நார்மல் அந்த பட்ஜெட் லவ் பட்ஜெட்லேருந்து ஆரம்பிச்சேன். அது ஏன்னா வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றதுக்கு தான் வந்து நான் ஒரு லோ குவாலிட்டி பேர்ட்ஸ்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு பிரைஸ் இருந்தது அந்த பட்ஜெட்ஸ்லாம்? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 400 450 அந்த மாதிரி பிரைஸ் நல்ல பிரைஸ் தான் இருந்தது. இப்பயும் நல்லா தான் பட்ஜெட் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பட்ஜெட் நல்ல டிமாண்ட்ல போயிட்டு இருக்கு. அதனால இப்போ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பேர் 360 அந்த மாதிரி பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பேர்ட்ஸ் டிமாண்ட் ஆக பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து பூம் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் பட்ஜெட்க்கு அப்புறம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லி எப்போ தோணுச்சு உங்களுக்கு? அது வந்து ஒரு 2 இயர்ஸ் வச்சிருந்தோம் நான் பட்ஜெட் மட்டுமே. அதுக்கப்புறம் சரி ஓகே நெக்ஸ்ட் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்றதுக்காக ஒரு பேர் காக்டெயில் வாங்கியிருந்தேன். காக்டெயிலுக்கு அப்புறம் ஆப்பிரிக்கன் வாங்கினேன். ஸோ அதுவும் நான் சக்ஸஸ் ஆகல. அதுக்கப்புறம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் நானே கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் மாதிரி செட் பண்ணி இப்போ சன்கனூர் அப்டேட் ஆகிடுங்க. ஆமாம் சன்கனூர் வரையும் இப்போ போயிட்டேன் ப்ரோ. சன்கனூர் வரைக்கும் எல்லாம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே பிரதர். இதெல்லாம் ப்ரோ ஆப்பிரிக்கனா? ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் வந்து ஆப்பிரிக்கன் செட்டப் ப்ரோ. இங்கே வந்து இதெல்லாம் பேரா தரீங்களா எப்படி? ஆமா ப்ரோ, அது வந்து எல்லாமே ப்ரீடிங் பேரா தான் கொடுப்பேன். நல்லா இருக்கு ப்ரோ கலெக்ஷன். இவங்க வந்து இருக்கிற ஒரே ஒரு லுட்டினோ பீச் பேர் நம்ம கிட்ட. இவங்க வந்து செமி அடல்ட். சும்மா வந்து என்னோட ஆசைக்காக வச்சிருக்கேன். மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரீடிங் பேரா தான் இருக்கும். அவங்க ப்ரோ பச்சைக்கிளி மாதிரி இருக்காங்க. ஆமா ப்ரோ, அவங்க வந்து அந்த சிஸ்டர் ஐடியில் வருவாங்க. அவங்க கலரும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கும். சரி ஓகே கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன் அந்த பேர்லாம். இவங்க ப்ரோ இந்த நீல கலர்ல அவங்க வந்து வயலட் மாஸ்க் ப்ரோ. அவங்க ஒன்று வந்து ஒயிட் கலர்டு. ஸோ இவங்களும் வந்து கொஞ்சம் இப்போ வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் நல்லா மூவிங் இருக்கு. நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க இந்த கலர். இந்த கலரும் எல்லோ கலரும் வந்து நல்ல மூவிங் இருக்கு இப்போ மார்க்கெட்ல. ஓகே, ஸோ இவங்க வந்து லுட்டினோ ஃபிஷர் ப்ரோ. இவங்க லுட்டினோ ஃபிஷர் நம்ம கிட்ட இருக்கிற பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே டிஎன்ஏவோட தான் இருக்கு. எல்லாமே டிஎன்ஏவோட தான் இருக்கு. லவ் பேர்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நீங்க டிஎன்ஏவோட எடுத்து டிஎன்ஏவோட போட்டு தான் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து சில பேர்ட்ஸ்லாம் டிஎன்ஏ நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அது வந்து மிஸ் ஆகிறது ஒரு சான்ஸே கிடையாது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, நீங்க டிஎன்ஏ போட்டு பார்த்துட்டீங்க அது மேல் ஃபீமேல் இல்லைன்னா நான் தாராளமா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் சார், நோ ப்ராப்ளம். யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க மார்க்கெட். நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தரேன். இவங்க ப்ரோ ப்ரோ இவங்களும் வந்து கொஞ்சம் யூனிக்கான இருப்பாங்க. இந்த பேரு இவங்க வந்து பப்ளு வெரைட்டில வருவாங்க. இவங்க வந்து சிஸ்டர் வெரைட்டில வருவாங்க. இவங்க சரி இவங்களும் ஒரு கலெக்ஷன் வந்து கலெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். இவங்க மேல பாத்துங்க அவங்க இல்ல ப்ரோ, இது வந்து ஆக்சுவலா வேற. இவங்க வந்து பிளாக் ஷீப்னு சொல்லுவாங்க. இவங்க ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீடிங் பேர் தான், ரெடி டு ப்ரீட்ல இருக்காங்க. ஸோ இந்த ஆஃப் சீசன்றதுனால எதுவும் நான் ப்ரீடிங் போடல. இதுக்கப்புறம் தான் வந்து நியூ இயருக்கு அப்புறம் வந்து ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். இவங்க ப்ரோ இவங்க ப்ளூ மாஸ்க் பேர் ப்ரோ. இவங்க ஆமா இவங்க வந்து நல்ல அடல்ட் பேரு, ஆனா சூப்பர் பேரண்டிங் ப்ரோ. இவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்து என்ன 4 எக் வைப்பாங்க. 4 எக் வச்சாங்கன்னா 4 எக் சூப்பர் ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க பேர்லாம் பாத்துக்குவாங்க. நான் வந்து நான் ப்ரீடிங் போட்டேன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு கூப்பிட்டு நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணா நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். சூப்பர் பேரா. அது பக்கத்துல இருக்கிறதும் இது வந்து வைல்டு மாஸ்க் ப்ரோ. இது வந்து ரொம்ப ஒரு ரேர். இவங்களாம் ப்ரோ ஸோ இவங்க வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரேரான ஒரு கலெக்ஷன் ப்ரோ. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேல் வந்து பாத்தீங்கன்னா வைல்டு மாஸ்க். ஓகே, ஃபீமேல் பாத்தீங்கன்னா வந்து வைல்டு மாஸ்க் பைடு. இவங்க அந்த குவாலிட்டிலே தெரியாது. இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ் பேர். இது என்னோட பர்சனல் கலெக்ஷன். இது வந்து யாருக்கும் கொடுக்கவே இல்லை இந்த பேர், அப்படியே நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இவங்க பார்த்தா நல்ல பிரீட் ஆவாங்க. 3 6 சூப்பராக ஹேக் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பர் ப்ரோ. யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்க. யாரு கேட்டாலும் விஷயம் கொடுத்தது இல்லை ப்ரோ. பேரு ஒரு வண்டி முட்டை போடுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின பேர் இந்த பேர் ஆப்பிரிக்கன்ல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின பேர். இது 2020 சம்திங் ஏதோ அந்த டைம்ல வாங்கின பேர். இது ஃபர்ஸ்ட் வாங்கின பேர். இது ஆமா கொரோனா டைம்ல எடுத்து அந்த டைம்ல நம்ம நல்லா கை கொடுத்த பேர். இது அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். இவங்களாம் ப்ரோ இவங்க அதே மாதிரி வயலட் தான் ப்ரோ. இவங்க வயலட்டே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ வயலட்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5-6 பேர் கிட்ட இருக்கும் என்கிட்ட வயலட் மட்டுமே. ஒயிட் கலர் இருக்கு. ஆக்சுவலா வயலட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் இருக்கு, டிஎஃப் இருக்கு, டிடிஎஃப் இருக்கு, எஸ்எஃப் இருக்கு அந்த மாதிரி. ஸோ ஒயிட் கலர்னா பாத்தீங்கன்னா அந்த நெக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் அந்த இது வந்திருக்கும். ஸோ டிஎஃப் டிடிஎஃப்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லா டார்க்கா வரும். கரெக்ட். அதுதான் வந்து டிஎஃப்பும் டிடிஎஃப்பும் இருக்கிற டிஃபரன்ஸ். அந்த ரிங்கை இருக்குல்ல
உங்ககிட்ட ஃபுல்லா ரிங்கை மட்டும் தான் இருக்கு. எல்லாமே ரிங் தான் நம்ம கிட்ட. நான் ரிங் வந்து ஒரே ஒரு பேர் மட்டும் வச்சிருக்கேன். சரி சும்மா ஆஃபி கலக்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அது லுடினோ பீச் தான், எல்லோ கலர் தான் வச்சிருக்கேன். ரிங்கைனா எப்படி ப்ரோ, நம்ம கீழே கூண்டு அதுவே கட்டுமா அந்த மாதிரி? ஆமா ப்ரோ, ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி இருக்கிற மியூட்டேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இவங்க நெஸ்ட் பில்ட் பண்ணி எக்ஸ் லே பண்ற பேர் இவங்கலாம். ஸோ இதுதான் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, இந்த பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அது கண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா அந்த வளையம் இருக்கும். ஆமா, ரெட் கலர்ல. இல்ல ஒயிட் கலரா இருக்கும். அது இருந்ததுன்னா அது ரிங்கு. இந்த நான் ரிங் வந்து நான் பேர் உங்களுக்கு காட்டுறேன், அதுவும் இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கண்ணில் வந்து அந்த மார்க்கிங் இருக்காது. அது வந்து நான் ரிங் பேர். ஸோ நான் ரிங் பேர்லாம் வந்து நெக்ஸ்ட் பில்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம வெறும் பாட்டோ இல்லை பாக்ஸோ கொடுத்தா அவங்க ப்ரீட் ஆயிடுவாங்க. ஆனால் இவங்க அந்த மாதிரி கிடையாது. கண்டுபிடிச்சிடலாம்ல இவங்க ப்ரீடிங் ஆகும்போது, கூண்டு கட்டும் போது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வந்து பேர்ட் அப்பியரன்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அது ரிங்கா நான் ரிங்கா. இல்ல அது கேட்கல, ப்ரீடிங் டைம்ல ரிங்னா அதுவே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் வைக்கணும் உள்ள. இல்ல நம்ம தான் வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணோம். ப்ரொவைட் பண்ணாலும் எடுத்துட்டு போய் வைக்கணும். ஆமா ஆமா, அது வந்து நம்ம அருகம்புல் கொடுக்கணும் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த தென்னை கீத்து கொடுக்கலாம். ஆமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் நாறு கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்து நான் சூப்பராக நெட் பில்ட் பண்ணணும். நெட் பில்ட் பண்ணி பில்ட் ஆயிடும். இவங்களாம் ப்ரோ, இவங்களும் லுட்டினோ ஃபிஷர் ப்ரோ. ஒன்று வந்து லுட்டினோ ஃபிஷர், இன்னொன்று வந்து லுட்டினோ ஃபிஷர் ஸ்பிளிட். இவங்க ஓகே. ஆப்பிரிக்கன்ல நிறைய வெரைட்டி வச்சிருக்கீங்க. ஆமா ப்ரோ, ஆப்பிரிக்கன் நம்மகிட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 பேஸ்ட் இருக்கும் ப்ரோ நம்ம கிட்ட. சூப்பர் ப்ரோ. சரி, இதை தவிர்த்து வேற என்ன ப்ரோ பார்க்கலாம் நம்ம கிட்ட? நம்மகிட்ட காக்டெயில்ஸ் இருக்கு ப்ரோ. காக்டெயில்ஸ்ல சில பேர் இருக்கு நம்ம கிட்ட. இது எல்லாமே ப்ரீடிங் பேர் தான். ஸோ நம்ம செட்டப் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா காட்டுறேன். நீங்க நிறைய ஷாப் இருக்கு உங்ககிட்ட. பர்டிகுலரா வாங்கணும்னா அது யூனிக்கான ஒரு விஷயம் என்ன ப்ரோ இருக்கு? குவாலிட்டி தான் ப்ரோ. குவாலிட்டியில வந்து நோ காம்ப்ரமைஸ். அது வந்து அது என்னால் கேரண்டியா சொல்ல முடியும். இப்போ நம்ம கிட்ட நீங்க வந்து பேர்டு வாங்கிட்டீங்கன்னா அது 100% பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியில இருக்கும். ரெண்டாவது வந்து இன்கேஸ் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கைட் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட்ஸ் வேணா நீங்க தாராளமா வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டயட் தான். நம்மகிட்ட அந்த குவாலிட்டி நான் சொல்றப்பே வந்து ஃபுட்டு தான் மஸ்ட். ஸோ நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கும் நல்லா குவாலிட்டியாக வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் நல்லா குவாலிட்டியாக வரும். அவங்க லைஃபும் நல்லா வரும்னா? ஆமாம் ப்ரோ, லைஃப் பண்ண நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஃப்ரிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப சின்ன கேஜில் போட்டு ப்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஒரு 2x2 அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷனில். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3x1.5. அப்போ அந்த ஸ்மால் கலர்லாம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு 3x1.5 போட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டு நல்லா ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் போட ப்ரீடிங் போட்டுட்டு நல்லா வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்டில் போனு அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேர்டு நல்லா குவாலிட்டியாக சூப்பராக நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். ஓகே பிரதர், உங்ககிட்ட டேம்டு பேர்ட்னா என்னென்ன இருக்கு? ஆக்சுவலாக டேம்டு நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ப்ரோ நம்மகிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா காக்டெயிலில் வந்து டேம்டு இருக்கு. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்மால் கலரில் டேம்டு இருக்கு, அதோட நான் வீடியோவில் காட்டுறேன். சன் கலரில் டேம்டு இருக்கு. சன் கலரில் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இப்போ சன் கலர் நம்மகிட்ட யங்ஸ்டரும் இருக்கு, செமியும் இருக்கு, அடல்ட்டும் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஜாண்டியா கலரும் டேம்டு நம்மகிட்ட இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து நான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி தரேன். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் எனக்கு கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பார்த்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். சூப்பர் பிரதர். இவங்க வந்து சன் கலர் வந்து நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன். இவங்க வந்து சன் கலர் வந்து இவங்க யங்ஸ்டர். இவங்க இவங்கள பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டேம்டு, ஜீரோ பைட்டிங் பேர்டு. ஜீரோ பைட்டிங் பேர்டு நம்ம கிட்ட ஒரு டைம்னா பார்த்தீங்கன்னா சுத்தம் பைட்டிங்கே இருக்காது, அது நான் கேரண்டி. குவாலிட்டி பாருங்க, இவங்க வந்து யங்ஸ்டர்ன்றதுனால உங்களுக்கு வந்து இந்த கலர்ல தெரியுறாங்க. போக போக பார்த்தீங்கன்னா வந்து ஒன்ஸ் வந்து பேர்டு வந்து ஒரு 1 இயர் வந்து அவ்வளோ கிராஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் ஷேட் வந்து எல்லோ கலர் ஷேட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பார்த்து பண்ணி தரலாம். ஷிப்பிங்கும் இருக்குல்ல உங்ககிட்ட? சாரி ப்ரோ, ஷிப்பிங் பண்ணுவீங்கல்ல? தாராளம் ப்ரோ. நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு, இப்போ கேரளா சைடு, அந்த சைடும் ஆந்திரா, அந்த சைடு ஷிப்பிங் பண்ணிட்டு தான் இருக்கும். சூப்பர் ப்ரோ. இப்போ இவங்ககிட்ட எடுத்துட்டு போனோன்னே என்ன ஃபீல் பண்ணுவோம் இவங்களுக்கு? அதான் ப்ரோ, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபீட் தானே, அதனால வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. நார்மலாக எப்படி கொடுக்குற மாதிரி சன்ஃப்ளவர் சீட்ஸு, ஓகே, ஸ்ப்ரவுட்ஸு, ஃப்ரூட்ஸ் அது மட்டும் நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு ஓகே. இப்போ பாருங்க, இப்போ கூட வந்து அவங்க நிப்பிங் மாதிரி தான் பண்ணுவாங்க தவிர்த்து நம்மளோட ஸ்கின்னை வந்து பிடிச்சி பைட் பண்ணுற அளவுக்கு அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சன்னை பார்த்தீங்கன்னா டீம் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு 10 பீஸ் இருக்கு, எப்பவுமே இருக்கு. இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் வந்து 10 பீஸ் இருக்கு. தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களை ரீச் பண்ண எப்படி? வாட்ஸ்அப்பா ஜஸ்ட் கால் பண்ணலாம்? அந்த மாதிரி கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இருக்கும். நீங்க அதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட் பண்ண ஓகே தான், வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ண ஓகே தான், கால் பண்ணாலும் நோ ப்ராப்ளம், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர். இவங்க
ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், இதுக்கு வந்து கிரீன் கலர் மார்க்கிங்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும், நிறையா இருக்கும். இவங்க வந்து யங்ஸ்டர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட், ஃபுல்லி அடல்ட். இவங்க உங்களுக்கு அந்த கலர் ரேஷியோ ஃபுல்லாக எல்லோ ஆயிடுச்சு. ஆமாம், ஃபுல்லாக எல்லோ ஆயிடுச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆன பேர்டு இவங்க. ஸோ வந்து இந்த போர்டை பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் வந்துச்சுன்னா இந்த கலர் உங்களுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்மகிட்ட கிடைக்கும், இந்த ஸ்டேஜ்ல நம்மகிட்ட போர்டு எப்பவுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அடல்ட் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு வந்து கரண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் இருக்கு. எல்லாமே டிஎன்ஏவோட இருக்கு. எல்லாமே டிஎன்ஏவோட இருக்கு. ஸோ என்ன வச்சிருக்கீங்க கையில இப்போ? இவங்க வந்து சன்சிக் டேம்டு ப்ரோ. இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பாங்க, கலரும் நல்லா இருக்கும். கொஞ்சம் யூனிக்கான கலர் இது சன்சிக் டேம்டு இவங்க. ஸோ மேல வந்து சன் கன்யூர் விட சவுண்ட் இருக்காது. ஸோ ஸ்மால் கலர் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மாதிரி அவங்க இருப்பாங்க. ஸோ மேல ஒரு லெமன் ஷேட் இருக்கும், கீழே வந்து நல்லா டார்க்கா இருப்பாங்க, அந்த ரெட் கலர் ஷேடிங்லாம் இருக்கும். இவங்க டீம் நம்ம கிட்ட இருக்காங்க. ஸோ பேர்டு வந்து நீங்க எப்படி வேணா எடுத்து நீங்க ஹேண்டில் பண்ணலாம். பேர்டு வந்து 0 பைட்டிங், சும்மா நிப்பிங் இருக்கும். பட் எதுவுமே பண்ணாது உங்களை. என்ன கண்ணூர் ப்ரோ? ஸோ இவங்க வந்து ப்ளூ கிரீன் சிக்கன் ப்ரோ. இவங்க வந்து கியூட்டா இருக்காங்க ப்ரோ. ஆமா, இவங்க வந்து ப்ளூ கிரீன் சிக்கன் ப்ரோ. நம்மகிட்ட ப்ளூ சீரிஸ்ல நம்மகிட்ட கன்வெர்ட் பேர்ஸ் இருக்கு. ப்ளூ சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு ஒரு 3 பேர் பக்கம் இருக்கு. அதான் நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கிரீன் கூட வந்து ஒரு பைனாப்பிள் ரெட் ஃபேக்டர் எல்லோ ஷேட் போட்டு பேர் பண்ணிருக்கேன். ஸோ இவங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்கும் அதில். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து ஈவனாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் 3 சிக் வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து ப்ளூ சீரிஸோட ரேஷியோ தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ 2 ப்ளூ சீரிஸ்ல சிக் வரும், 1 வந்து கிரீன் சீரிஸ்ல வரும். இப்போ 4 வந்ததுன்னா 2:2 ரேஷியோ அந்த மாதிரி வரும். ஸோ 2 கிரீன் வரும், 2 ப்ளூ அந்த மாதிரி வரும். என்ன ஃபீட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு நார்மலா? எப்பயுமே வந்து கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இருக்கு, சாரி சீட்ஸ் இருக்கும் ப்ரோ. சீட்ஸ் இருக்கும், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கும். வாட்டர் வந்து 24/7 இருக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நான் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்துருவேன், மஸ்ட் டெய்லி ஸ்ப்ரவுட்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவோம் ப்ரோ. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொடுப்பேன். இதுதான் அதோட டயட்டே ப்ரோ. இதே மாதிரி நிறைய பேர் சிக்கா வாங்கிட்டு போறாங்கல்ல, ஹேண்ட் ஃபீட் சிக்கு. ஆமா ப்ரோ. ஸோ அவங்களாம் என்ன மாதிரி ஃபீட் பண்ணும் ப்ரோ? அதுதான் சொன்னேன், ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்ல நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் நானே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நீங்க வாங்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணவே நீங்க சிக்ஸ் வந்து சூப்பராக ரைஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ உங்கள் ஃபார்முக்கு விசிட் பண்ணணும்னா லொக்கேஷன் எப்படி ப்ரோ? ஸோ இப்போ வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் வந்து நீங்கள் அந்த ஐசிஎஃப் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா வில்லிவாக்கம் சப்வேன்னு சொல்லி கேட்டு நீங்கள் வரலாம். ஓகே. நீங்கள் வந்து இந்த சைடில் தான் நீங்கள் வரலாம். ஸோ இந்த மாதவரம் சைடில் வந்து நீங்கள் வரலாம். ஓகே. நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து கூகுள்லேயே இருக்கும். நீங்கள் எல்பி பேர்ட் ஃபார்ம் சொல்லி போனீங்கன்னா நம்ம டேரெக்டாக நம்ம ஃபார்மோட லொக்கேஷன் வந்துடும். ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8015540984 இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே ஓகே. நீங்கள் அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கும் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன். எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் ஒரு கைட் பண்றேன். நீங்க ஃபார்முக்கு வந்து டேரக்டா விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணி உங்களுக்கு என்ன பர்ச்சேஸ் வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஓகே பிரதர். கைஸ், இவ்வளோ நீங்கள் எல்பி பேர்ட் ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு இந்த ஃபார்ம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக் கலெக்ஷனாக வச்சிருக்காங்க. லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். யாருக்கா வேணா டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட உங்களே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம் மக்களே.